இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றினால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய கண்டி, நுவரெலியா, பதுளை, குர்நாகல், மாத்தளை, கேகாலை, கம்பகா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவ, மன்னார், புத்தளம், ரத்தினபுரி, மொனராகல, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்துறை ஆகிய பிரதேசங்கள் தேசிய பேரிடர் வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நிலவும் இயற்கை அனர்த்த நிலை காரணமாக உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் விவசாய திணைக்களத்தின் தரங்களுக்கு இணங்க எதிர்வரும் 2 மாதங்களுக்கு தேவையான உறைந்த காய்கறிகளை, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற உணவு பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் உள்ள விருந்தகங்கள் மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கான உணவுப் பொருட்களை தடையின்றி வழங்குவது உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.